பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவதற்கு முன்பாக தலைவணங்கி செபிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சமூகத்தில் வருகிறோம். பாடல் மூலமாய் மகிமைப்பட்டீர். தீர்க்க தரிசனமான வார்த்தையின் மூலமாய் உம்முடைய ஜனங்களோடு பேசினீர். துதிய ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டீர். இப்போதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் மகிமைப்படுவீராக. உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கடுகளவாது சுயமோ மாமிசம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை மாத்திரமே சபை கேட்கும்படி கர்த்தர் ஆண்டவரை செய்வீராக. அடையனை அர்ப்பணிக்கிறேன். நீர் பெருக வேண்டும், நான் செருக வேண்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு புயலை ஜெயங்கொள்வது, ஓவர் கம்மிங் ஸ்ட்ராங். புயல்கள், இயற்கையில் வர புயல்களை எப்படியோ நாம் சமாளித்து விடலாம். ஆனால் வாழ்க்கையில் வருகிற புயலை அநேகர் அதை சமாளித்து ஜெயங்கொள்வது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த நாட்களில் காணப்படுகிறது. என்ன செய்வதென்று அநேகருக்கு புரிவதில்லை. அன்கம்ஃபர்டபுள் அண்ட் அட்வர்சிட்டி, நாம் அசௌகரியமான சில காரியங்கள், நாம் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் நடக்கிறது. விசுவாசிக்கும் நடக்கிறது, அவிசுவாசிக்கும் நடக்கிறது. ஆனால் ஒரு சில விசுவாசிகள் மாத்திரமே ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரச்சனை வந்து விட்டாலே, பாடுகள் வந்து விட்டாலே நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம். இவைகள் எப்படி கடந்து போவது என்பது நாம் அதிகமாய் சிந்திக்கிறோம். ஜெபிக்கிறோமே, ஆனாலும் நடக்கிறது இல்லையே. சபைக்கு தானே போகிறோம், ஏன் நமக்கு நடப்பதில்லை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சந்திக்கிற வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறதே தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அறிந்திருக்கிற காரியங்களிலே நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் நாம் சந்திக்கிற வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த புயலையும் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையினால் சத்தியத்தை நாம் கேட்கிறதுனால சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமே இயேசு கிறிஸ்து தான். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது எதையுமே நாம் கடந்து போக முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதபடி நாம் பிரச்சனை காரியங்களை மாத்திரம் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டே இருப்போமானால் ஒரு நாளும் நாம் அதிலிருந்து வெளியே வர முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனம் அடைந்து விடுவோம். மாம்சத்தில் சந்திக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி, ஆவிக்குரிய பிரச்சனையானாலும் சரி, ஒரு மனுஷன் ஆவிக்குரிய பலன் அடைஞ்சால் மாத்திரம்தான் இந்த காரியங்களெல்லாம் நாம் விடுதலை பெற முடியும். ஏதோ ஆராதனை பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறோம் அப்படின்னு அல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். நாம் அறிந்திருக்கிற காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் வி மஸ்ட் கோ மோர் டீப்பர் தேன் பிஃபோர். முன்பு இருந்ததை விட ஆழமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஆவிக்குரிய ஜீவியம் வளரும். சத்தியத்தை அறிகிற அந்த அறிவில் ஒரு தாகமும் ஒரு வாஞ்சியும் இருக்க வேண்டும்.
நாம் சந்திக்கிற எந்த ஒரு காரியத்திலிருந்தும் நாம் வெளியே வருவது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் முயற்சி எடுத்து எப்படி வெளியே வருவது என்பதை நாம் அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பிரச்சனை இல்லாத ஆள் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையான பிரச்சனை உண்டு. நம்மளுடைய முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயத்தில் குமுறி கொண்டு இருக்கிற காரியங்கள், நம்முடைய இருதயம் ஆத்மா நம்மகிட்ட கேட்டு கொண்டிருக்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கும். அவைகளுக்கெல்லாம் தீர்வு ஆவிக்குரிய வளர்ச்சி தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இவைகளெல்லாம் if you want to overcome all your situation, நாம் இந்த சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் ஜெயம் கொள்ள வேண்டுமானால், இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பை புயலை, வாழ்க்கையின் புயலை எப்படி ஜெயம் கொள்வது தான். முதலாவது காரியம், the revelation of the love of God. தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு நமக்கு முதல்ல தெரியணும். நான் பிரச்சனையில் போய் கொண்டிருந்தாலும், பாடுகள் மத்தியிலே நாம் போய் கொண்டிருந்தாலும், என்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு வேணும். நான் இந்த பிரச்சனையில் போகிறேன், என்னை பார்க்குறார் ஒருவர், அவர் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு, அந்த ரெவலேஷன் வேணும். இந்த வெளிப்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. முதல்ல உங்களை ஒரு பிள்ளையாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பார்க்குறத விட மனவாட்டியாக பாருங்க. பெலவ்ட். ஒரு மனவாட்டியின் மேலே ஒரு மணவாளன் அன்பு செலுத்துவாங்க. உலகத்திலே பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஆனால் நம்முடைய மணவாளன், நீங்கள் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் மனவாட்டியை தான் கூப்பிடுவார், என் புறாவேன்னு தான் கூப்பிடுவார். அந்த ஒரு இன்டிமெசி, ஒரு நெருக்கம் நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் இந்த புயலெல்லாம் நம்ம தாண்ட முடியும். இந்த நெருக்கம் ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, அவர் என்னை நேசிக்கிறார்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே, இட் மே பி எ சிம்பிள், பட் இட் இஸ் எ பவர்ஃபுல் வேர்டு. அது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு வல்லமையான ஒரு வார்த்தைங்க. என்னை நேசிக்கிறவர் யார் தெரியுமா? என் மணவாளன். என் மணவாளன் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இல்லாதவைகளை இருக்கிற போல அழைத்து காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறவர் தான் என்னை நேசிக்கிறார். அப்படி என்னை நேசிக்கிறவர் ஒருவர் என்னை தவிக்க விட மாட்டார் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். இந்த வெளிப்பாடு ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் அவருடைய நேசத்தை குறித்து நம்ம, அந்த நேசம் எப்படி இருக்கும், எவ்வளவு வலிமையானது என்பதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். வாசியுங்கள். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும், நீர் என்னை உம்முடைய இருதயத்தில் முத்திரையைப் போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது. பார்த்தீங்களா, அன்பு மரணத்தை விட வலிமை உள்ளது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. வைராக்கியம் உள்ளது. வாசிங்க. அதன் தழல் அக்னி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இதுதாங்க மணவாளனுடைய நேசம். அதை இட் cannot be quenched. அதை அவிழ்க்க முடியாது. அவ்வளோ ஆழமான ஒரு நேசத்தை கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு, ஒரு அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு நமக்கு இருந்தால் தான்
நான் இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து வெளியே வர முடியும் என்கிற விசுவாசம் நமக்கு வரும். அவருடைய அன்பை கொடுத்து ஒரு ஆழமான ஒரு சத்தியம் உனக்குள்ளே இருந்தால் தான் உன்னோட விசுவாசத்தை நீ வளர்த்துக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால் ஏதாயிலும் செய்யாமல் இருக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று நேசித்தா ஏதாயிலும் ஒன்று செய்வான். அதனால தான் தன்னோட குமாரனையே அவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது மற்றவைகளெல்லாம் மறலாதிருப்பது எப்படி? அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் நம்ம அமர்ந்திருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். நான் கடந்து அதான் யோபு சொல்லுவான், நான் கடந்து போகிற பாதையை என் நேசர் அறிவார். நீங்களும் நானும் கடந்து போகிற எல்லா பாதைகளையும் நேசர் அறிவார். இந்த அறிவு இல்லாதனால தான் பதஷ்டம். இந்த அறிவு இல்லாதனால தான் நம்ம அவசரப்படுகிறதும் இதெல்லாம் ஏற்படுகிறது. ஊரபாஷந்தாரா தேவனை அறிகிற அவருடைய என்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை தப்புவிப்பார், என்னுடைய காரியங்களை மாற்றி போடுவார். We should have such a revelation. இந்த அன்பின் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு நமக்கு வேணும். யாருடைய கண் நம்ம மேலே படுதோ இல்லையோ, என் நேசருடைய கண் எப்பொழுதும் என் மேல் இருக்கும். யார் கைவிட்டாலும் சரி, என் நேசர் கைவிட மாட்டார். யார் தராவிட்டாலும் சரி, என் நேசர் எனக்கு தருவார். ஏன்னா நேசருடைய அன்பில் ஒரு வைராக்கியம் இருக்கும். மணவாளனுடைய அன்பில் ஒரு வைராக்கியம் இருக்கும். எப்படியாவது என் மணவாட்டிக்கு நான் செய்தாக வேண்டும். இந்த நாலேஜ் நமக்கு வேணும், இந்த அறிவு நமக்கு வேணும். அவருடைய அன்பு ஒரு வைராக்கியமான அன்பு. நமக்காக, அதாவது சர்வ வல்லமை உள்ளவர் நம்ம மேலே ஒரு வைராக்கிய அன்பு வைத்திருந்தார்னா நம்முடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். எத்தனை பேர் விளக்கு நான் சொல்லுகிறது? அந்த அன்பு ஆழமாக நினச்சிங்க. உட்காந்து அழுதுகிட்டு நாம் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு பிரச்சனையே பார்த்துக்கிட்டு, வாட் வில் ஹேப்பன் டு த்ரூ திஸ் ப்ராப்ளம்? இந்த பிரச்சனை மூலமாக என்ன நடக்கும்? ஒன்று மட்டும் நம்மளுடைய சிந்தையில் என்ன இருக்கணும்னா, என் நேசர், என்னை நேசிக்கிற என்னுடைய நேசர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கொண்டு வருவார். இதுதான். நீ கடந்து போகிற எந்த பிரச்சனையை குறித்து கலங்காது. இந்த வெளிப்பாடு வேணும், இந்த நேசருடைய அன்பு. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நான் வெறும் மகள் மாத்திரம் அல்ல, நான் அவருடைய மணவாட்டி. இந்த மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ள அன்பு, உலகத்தில் இருக்கிற மணவாட்டிக்குள்ள அன்பு வித்தியாசம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற மணவாளனுடைய அன்பு அது எண்ண முடியாது. அது ஆழமானது, வைராக்கியமானது. ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்காக செய்ய இறங்கிட்டார்னா அந்த அன்பு வைராக்கியமாக காரியத்தை செய்து முடிக்கும். சில பேருக்கு அந்த விசுவாசமே கிடையாது. அதனால தான் நம்ம இன்னும் அந்த நிலையிலே இருக்கிறோம். We should have the revelation of God's love. தேவனுடைய அன்பு. நீங்கள் 1 யோவான் 3:1 கூட வாசித்தீங்கன்னா, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை குறித்து வாசிக்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. What manner of love the Father has bestowed upon us. பெரியது. அவருடைய அன்பு பெரியது என்று நாம் பார்க்கிறோம். அதை அந்த டிஃபெண்ட் ஜெல்லஸ்லி இஸ் லவ். ரொம்ப வைராக்கியமாக தன்னுடைய அன்பை அவர் பாதுகாத்து கொள்வார். ரொம்ப வைராக்கியமாக அவர் கிரியேட் செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அன்பு எவ்வளவு பெரியது. இன்றைக்கி
உலக அன்புலாம் மாறும். அந்த பாஸ்டர் கேஎல்ஸ் வில்சன் அதை பற்றி மாயையை பற்றி பாடியிருக்கார். உலக அன்பு மாயை தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உண்மையானது. காரணம் அவர் நம்முடைய மணவாளனாய் அவர் இருக்கிறபடினால அவர் உண்மை உள்ளவர். நம்முடைய மணவாளன் உண்மை உள்ளவர். அவர் அன்பு செலுத்தினா அவர் உண்மையாக தான் அன்பு செலுத்துவார். அதில் எந்த ஏமாற்றமோ இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, காட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் யூ. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சீஷர்கள் இயேசுவிடத்தை கேட்ட கேள்வி. கப்பலின் பின்னையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இப்போ நல்லா கவனிங்க, புயல் வருது, பிரச்சனைகள் வருது. இதே கேள்வி தான் நம்மளோட நேசரை நம்மளோட தேவனிடத்தில் கேட்குறோம். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? Lord, why are you responsible to the situation we are going through? ஆண்டவரே, கவலையற்றவராய் நாங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனையிலே நீர் கவலையற்றவராய் இருக்கிறீர். இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம். என்ன இவ்வளோ தூரம் கேட்டுனுங்கிற அவர் ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டுறாரு. இல்லை, உனக்கு இன்னும் அவருடைய அன்பின் ஆழத்தை அறிகிற வெளிப்பாடு வேணும், அன்பு வேணும். அவரை நாம் தவறாய் எண்ணிக்கொள்ளக்கூடாது. நாம் இன்னும் அவருடைய அன்பை புரிஞ்சிக்காதனால தான் இன்றைக்கி அநேக கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். We have not understood the love of God. அதனால தான் கேள்வி, ஏன் ஆண்டவரே, ஏன், ஒய் இட்ஸ் ஹேப்பனிங், ஏன் எனக்கு இது நடக்கிறது, ஏன் நடக்கிறது? ஒன்று நம்மளோட முதல்ல என்ன இருக்கணும்னா, ஒரு புயல் வருதுன்னா அதில் காப்பாற்றக்கூடிய என் நேசர் என்னோடு இருக்கிறார். அவர் என் மேல் வைத்த அன்பினால எப்படியாவது என் தேவன் என்னை காப்பாற்றிடுவார். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை கடந்து போக பண்ணுவார். இதுதான் முக்கியம். இதே சீஷர்கள், அவர்களோடு கூட இருந்த சீஷர்களே கேட்கிறார், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அது மாத்திரம் சொல்ல, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்னு இருக்கு. அவர்கிட்ட கேட்குறாங்க, உமக்கெல்லாம் கவலை இல்லையான்னு. அவரே சொல்லியிருக்கார், உங்கள் பாரங்கள் எல்லாம் தூக்கி என் மேலே வச்சிருங்கன்னு சொன்னவர். அவர்களுக்கு உணவில்லாத போது உணவு கொடுத்தவர், அற்புதமாய் நடத்தினவர். அவரை பார்த்து கேட்குறாங்க. அவரும் அவரும் அந்த போட்டில் தான் இருக்கிறாரு. சில வேளையில் கர்த்தர் நம்மோடு தான் இருப்பார். பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நீங்களும் கர்த்தரோடு தான் இருப்பீங்க, ஆனால் இந்த கேள்வியை கேட்பீங்க. ஆனால் அந்த ஆழமான அன்பின் வெளிப்பாடு இருக்கும் பொழுது அவர் தூங்குற மாதிரி இருக்க மாட்டேன், நம்மளை மடிந்து போக விட மாட்டார். ஓரா பாஷபானியன் தர. அதுதாங்க நேசருடைய அன்பு. அதுதான் நேசருடைய அன்பு. we never try to learn the love of God. தேவனுடைய அன்பை என்னைக்கா யோசித்துருக்கீங்களா? அது ஆழம் எப்படி இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? இன்றைக்கும் நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் கூட என்னை நிற்க வைக்கிறது கர்த்தர்னு யோசித்துருக்கீங்களா? நான் எவ்வளோ தூரம் கர்த்தரை விட்டு விலகி போனால் கூட அவர் இழுத்து இழுத்து கோழி தன் குஞ்சுகளை சிறகில வைத்து மூடிக்கொள்கிறது போல மூடிக்கொள்கிறதே. அந்த அன்பு என்னை இழுத்து கொள்ளுகிறதே. அந்த அன்பை நம்ம நினைக்கிறது இல்லை. we are thinking that God is very powerful. அந்த வல்லமை உள்ள தேவன் அப்படியே சொல்லிட்டு போயிடுறான். இல்லைங்க, அன்புள்ள தேவன். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அவர் எப்படி சிநேகித்தார் என்பதை நாம் அந்த வசனத்தில் வாசிக்கும். அனாதி சிநேகித்தால் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். காருண்யம் என்பது லவ்விங் கைண்ட்னஸ்.
லவ்விங் கைண்ட்னஸ். இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஐ ஹவ் லவ் தி வித் அன் எவர்லாஸ்டிங் லவ். அதாவது நித்தியமான அன்பு. உன்னை அநாதி ஸ்நேகத்தாலே நான் சிநேகித்தேன், கருணைத்தினாலே நான் உன்னை என்ன செய்தேன், இழுத்து கொண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார்? சொல்கிறவங்க மட்டும் ஒரு நல்ல சத்தமாக இல்லையா சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கலைன்னா என்னைக்கும் அவன் தூக்கிட்டு போயிருப்பான். நம்ம எவ்வளோ பாடுகள் இவ்வளோ புயல்கள் மத்தியில் கடந்து போனாலும் இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அவரோட அநாதி ஸ்நேகம், இஸ் எவர்லாஸ்டிங் லவ். அந்த ஸ்நேகத்தில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அவர் என்னை நேசிக்கிறார்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்துட மாட்டார். He will not be silent. நம்ம ஒருத்தரை நேசிக்கிறது சொன்னோம்னா we will always have a communication. எப்போதும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு ஏதாவது நாம் செய்து கொண்டே இருப்போம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்து கொண்டே இருப்போம். பாஸ்டர் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு அம்மா, ஒரு புருஷன் போய் மனைவிட்டு கேட்டானா, அம்மா காலைல டிஃபன் கொடுன்னு. அவங்க சொன்னாங்களா, ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னா. மதியானம் போய் கேட்டானா, அப்புறம் அதுக்கும் லவ் யூ வெரி மச். நைட்டும் போய் கேட்டானா, ஐ லவ் யூ வெரி மச். கடைசியில் சாப்பாடே இவனுக்கு வரல. அன்பில் ஒரு கிரியை இருக்கணும் இல்லையா? அன்பில் என்ன இருக்கணும்? தட் ஷுட் பி அன் ஆக்ஷன். அப்போது நமக்கே அது இருக்கும் பொழுது சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம கிரியை செய்யாமல் இருப்பாரா? கிரியை செய்வார். முதல்ல இந்த வெளிப்பாடு. நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறேன், அப்போ நான் யோசிக்கணும், ஆண்டவரே நீர் நான் போகிற வழியை நீ அறிவீர், நீர் என்னை நேசிக்கிறேன் என்பது தெரியும். என்னை துடிக்க துடிக்க விடமாட்டீர், கதற கதற விடமாட்டீர். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்னோட நேசரனால். இந்த வெளிப்பாடு வரும்பொழுது தாங்க புயலில் கடந்து போகும். புயல் என்ன வேணால் வீசிட்டோமியா என் மேலே, ஆனால் நான் நேசிக்கிற என் தேவனை குறித்து எனக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த புயல் வீசுகிறதான வேளையில் நாம் பலவீனம் அடையும் பொழுது நம்மை நேசிக்கிறவர் நமக்குள்ளே ஒரு பலவானாக இருப்பார். எத்தனை பேருக்கு விளங்க நான் சொல்லுகிறது? புயல் வீசும்போது நாம் பலவீனம் அடைகிறோம். இந்த பலவீனத்தில் அவர் ஒரு பலவானாய் நமக்குள்ளே இருப்பார். இந்த வெளிப்பாடு வேணும். நான் பலனற்றவனாய் போனாலும் என்னை நேசிக்கிறவர் எனக்குள்ளே பலவானாயிருந்து காரியங்களை முடிக்கிறவர். ஹல்லேலூயா. When we are weak, he becomes strong in us. ஆகவே நம்முடைய பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சிடணும். ஆண்டவரே நான் பலவீனன், நீர் பலவான், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால தான் அவர் சொல்லுவார், நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே காரியங்கள் when things are not working, காரியங்கள் நடக்காவிட்டாலும் நீ எதிர்பார்க்கிற அந்த முடிவுகள் அது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் சில வேளையில் சில காரியத்தை you cannot give you explanations. சில காரியத்தை விளக்கமாக உன்னால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏன் என்ற கேள்வியிலே உனக்கும் கேள்வியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய ஃபாஸ்டிங் ஏன் பதில் கொண்டு வரல, என் ஜெபம் ஏன் எனக்கு இன்னும் பதிலை தரல, நானும் உபாசித்துட்டு பார்த்துட்டேன். இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கடந்து வரும்போது ரெஸ்ட் ஆன் தி லவ் ஆஃப் காட். கர்த்தருடைய அன்பிலே சார்ந்து கொள். யூ ஹேவ் டு ரெஸ்ட் ஆன் த லவ் ஆஃப் காட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னையே ரொம்ப சீப்பாக நினச்சி உன்னை எடை போடாது. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவீர். என்ன தத்தளிக்க விட மாட்டீர்.
அவர் தத்தளிக்க விட்டார்னா அப்புறம் அவரோட நேசத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஒருவர் நேசிக்கிறார் என்றால் எப்படியானாலும் விடுவிக்க வல்ல உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே வேண்டாத கேள்வியெலாம் வரும், அன்னெசரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வரும். ஏன் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான், வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒன்று சொல்லுங்கள், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே. ரோமர் 8:28 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அன்றியும் அவர் திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவ்விடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நோ தட் எவ்ரி திங் ஒர்க்ஸ் டுகெதர். ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்கும், ஒர்க்ஸ் டுகெதர். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக ஒன்றாய் நடக்கிறது. அங்கே நீங்கள் ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, அன்றியும் திருமணத்தின்படி அழைக்கப்பட்ட அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, யார் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு சகலமும், ஆல் திங்ஸ், நாட் 1 or 2 திங்ஸ், ஒரு காரியம் 2 காரியம்லாம் இல்லை, ஆல் திங்ஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாம் எனக்கு நன்மை தான் நடக்குது? எவ்ரி திங். எதில் ஒரு நன்மை இருக்கும்? சில காரியம் நமக்கு புரியலன்னா புரிய வச்சிருவார், அதில் ஒரு நன்மை இருக்குது. தேவன் அவர் ஞானம், அவர் ஆழம், நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆல் திங்ஸ். இதுதாங்க அன்பின் ஆளுகை, இதுதான் அன்பின் சாம்ராஜ்யம். தேவனுடைய அன்பின் சாம்ராஜ்யம் என்னை ஆளுகை செய்கிறது என்பதை நாம் முதல்ல விசுவாசிக்கணும். சும்மா ஆராதனை பண்ணுறது போயிடாதீங்க. கொஞ்சம் ஆழமாக சபைக்கு வந்தீங்கன்னா ஆழமான சத்தியங்களை கேளுங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த சத்தியத்தில் வளர்றதுக்கான முயற்சி செய்யுங்க. ஏதோ ஒரு பைபிள் வாசித்துட்டு போகிறதெல்லாம் இல்லைங்க. வாட் த வேர்ட் டஸ், இந்த வார்த்தை என்ன செய்கிறது? உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தோடு இந்த ஒரு புஸ்தகம் தான் ஜீவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுதாங்க ஜீவனை, வாழ்க்கையை மாற்றுகிறதே இதுதான். பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட இது எல்லாமே மாற்றிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த சூழ்நிலை, எந்த புயல் ஆனாலும் தென்றலாக மாற்றுகிறது இந்த வேத வார்த்தை தான். இது எழுதினவர் தான் என்னை நேசிக்கிறவர், மாற்றங்களை உண்டாக்குகிறவர் தான் என்னை நேசிக்கிறவர். ஆகவே ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்கிறவர்களானால் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பிரச்சனை வந்தால் யூ வில் பி தேங்கிங் காட். பிரச்சனை வரும்போது, புயல் வீசும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது, சகலமோ நன்மைக்கு ஏதுவாக. அதுதான் அவர் சொல்வார் சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்றார். பி ஸ்டில் and know that I am thy Lord. Be still. அமர்ந்திரு, அமர்ந்திரு. தேவன் சொன்னார், எதிர்மறையாக நடக்கிறது போல இருக்கிறது, அமர்ந்திரு, அமர்ந்திரு. அவர் சொல்கிறார், நீ அமர்ந்திரு, அப்போது நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய். இப்போ நீ கடந்து போகிற பிரச்சனையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திரு. என்னை நேசிக்கிறவர் என்னை காண்கிறார், அவர் எனக்காய் கிரியை செய்வார். அமர்ந்திரு, அமர்ந்திரு. தேவன் சொன்னதற்கு எதிர்மறையாக இருக்கிறது போல இருக்கும், அவர் என்னமோ செவி கொடுக்காத போல இருக்கும். ஆனால் கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறார், கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது, அவர் அமைதியாக இல்லை, உனக்காய் கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். நீனும் உன்னோட ஞானத்தில் ஏதோ கேட்க, யோமனி பார்த்தேன், அது பார்த்தேன். நோ, he loves you. உன்னை நேசிக்கிறபடினாலே அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற காலத்தில் அது விளங்கும், ஏற்ற காலத்தில் அது விளங்கும். நீ அமர்ந்திரு. அதான் சொல்ல, நீ அமர்ந்திருந்து நானே 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 என்பது யாருன்னா உன்னை நேசிக்கிறவர். நானே
தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு போகிறதால் மாத்திரம் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவருடைய நேசத்தால் நிரப்பப்பட்டவர்கள், நாம் அவரை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள். ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறதுனால கிறிஸ்தவர்கள் என்பதல்ல. நோ, நான் என் தேவனால் அன்பு கூறப்படுகிறேன், நான் என் தேவனை ஆழமாய் அன்பு கூறுகிறேன், அவன் தாங்க கிறிஸ்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோ மேட்டர் வாட் எவர் யுவர் பெயின், என்ன வேதனை இருந்தாலும் பரவாயில்லை, லுக் பியாண்ட் இட். வேதனை மத்தியிலும் புயல் மத்தியில் இருந்தாலும் என்னை நேசிக்கிற ஒருவர் என்கிற வெளிப்பாடு உனக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை அல்ல, பிரச்சனைக்கு பின்பாக வரப்போகிற தென்றலை விசுவாசத்தில் அனுபவிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். புரியுதா உங்களுக்கு? லுக்கிங் பியாண்ட் இட் அண்ட் லுக்கிங் அட் ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் என்னை நேசிக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய அன்பை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றேன், எனக்காக இறங்கி தீ. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தி. உடன்படிக்கை எழும்ப ஏலோகே ஏலோகே. விசுவாசத்தோடு பாடுங்க. ஏலோகே ஏலோகே, உம்மை துதிப்பே, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற பொழுது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பெற்ற போது வேண்டிய பரதேசியா நான் தங்கினதை மாற்றி தந்தீர். சியாய் நான் தங்கினதை உகந்தைரமாக மாற்றி தந்தீர். ஏலெல்லோகில் ஏலெல்லோகே ஏலெல்லோகே, உம்மை துதிப்பேனே. லோகேலே எல்லோகேலே லோகேல், நான் உம்மை துதிப்பேன். தம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறுங்கையா நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையா நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லாரும் விலகினாலும் என்னை நேசிக்கிறவர்களை இந்த ஆழமான அறிவு நமக்கு வேணும். நம்ம எப்போ பலன் அடைகிறோம் தெரியுமா?
எந்த புயல் வீசிட்டோம், எந்த கடுமையான சூழ்நிலை வரட்டும், என்னை நேசிக்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அறிவு இருக்கும் பொழுது தான் அந்த புயலிலும் நீ பலவானாய் மாறுகிறாய். என்னை நேசிக்கிறவர் யார் என்று அறிவேன். என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை. அந்த புயலில் கூட பயத்தை வெளியே எடுத்து போடுகிறதே இந்த அன்பு தான். இந்த அன்பை குறித்து ஒரு வெளிப்பாடு வேண்டும் பிரியமானவர்களே. அது அந்த நேரத்தில் தான் நம்மளோட சவால்கள் மத்தியில் இன்னொருத்தன் வருவான். இஸ் த டெவில், அந்த பிசாசு வருவான். உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்கிற, இவ்வளோ பிரச்சனையில் கடந்து போறிய கேட்பான். இன்னொருத்தன் பேசுவான். அவனோட பேச்சை நீங்கள் விரும்பலானா கூட அவன் பேசுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உங்களுடைய சவால்களில் மத்தியில் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொட்டுறாதீங்க. ஒன்று மட்டும் உங்கள் இறுதித்தில் ஆழமாக பதிச்சிங்க, அவன் என்ன வேணும் பேசட்டும், அவருடைய அன்பு காரியத்தை முடிக்கும். அவருடைய அன்பு காரியத்தை முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவன் மாம்சத்துக்குரியவன் பிசாசு. அந்த மாம்சத்தின் பலவீனங்களெல்லாம் பேசுவான். இது நடக்குமா, எப்படி நடக்கும், உன்னை டாக்டர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி ரிப்போர்ட் உனக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இருப்பேன், நான் வாழ்ந்திருந்து அவர் நாமத்தை உயர்த்துவேன். சில வேளையில் அப்படி தான் விசாரிச்சு நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பான். அந்த ஆழமான அன்பனோட வெளிப்பாடு இருக்கும் பொழுது நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, என் தேவன் கைவிட மாட்டார், இதிலிருந்து வெளியே கர்த்தர் என்னை கொண்டு வருவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே ஒரு பலனாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் எப்போதும் கேள்வி நேசிக்கிறாருன்னு சொல்கிறிய, இன்னும் இந்த பிரச்சனையில் தானே இருக்கிற. சார் கேட்பான், நேசிக்கிறேன்னு சொல்கிற, இன்னும் இந்த பாடுகளில் தான் போனேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் இல்லைன்னுவான். இல்லை, அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழிக்கப்பட்டவளாய் அவிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமாக நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. முதல் வெளிப்பாடு. ரெண்டாவது வெளிப்பாடு தேவ வார்த்தையின் வெளிப்பாடு, the revelation of God's word. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் பொருட்டு படிக்க முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For whatsoever things were written aforetime were written for our learning, that we through patience and comfort of the scripture might have hope. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, whatsoever things were written, முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறதுனா இந்த வெளிப்பாடு வேணும். இதில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நான் கற்றுக்கொள்வது இந்த புயலை கடந்து போவதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. To learn, கற்றுக்கொள்வதற்காக தான் இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. Through the patience and comfort of the scripture, அந்த வார்த்தையினுடைய பொறுமையும் ஆறுதலும் தான் என் நம்பிக்கையை உண்டாக்குறது. இந்த வசனத்தை படிக்க தாங்க இதில் வர்ற வெளிப்பாடு தான் நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாச வீரர்களாய் நிறுத்துகிறது. சில காரியங்களை நான் சொல்லுவேன். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். ஏன்னு சொன்னால் இது சிஷ்டாந்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் நடந்திருக்கிறதெல்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி ஏன் கொடுத்தார்? அவர் எழுதி வைக்க வேண்டுமா? இல்லையா? இவைகளெல்லாம் வி ஷுட் லேர்னிங், அல்லது ஆங்கிலத்தில் கரெக்டாக போட்டிருப்பான், ரிட்டன் ஃபார் அவர் லேர்னிங்.
நீ கற்றுக்கொள்வதற்காக இவைகளெல்லாம் எழுத. என்ன கற்றுக்கொள்ளணும்னா, அவனுக்கு செய்தவர் எனக்கும் இந்த ஜெயத்தை கொடுப்பார். அதுக்கு தான் அங்கே தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ரிட்டன் ஃபார் அவர் லேர்னிங் தட் we through patience and the comfort of the scriptures might have hope. அப்போ அந்த நம்பிக்கை எதில் வருதுன்னா, அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளுகிறதுனால தாங்க நம்பிக்கை வருது. அவர் எழுதி வச்சிருக்க இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற சம்பவங்களை வாசிக்கும் பொழுது, இந்த சம்பவங்களை உண்டாக்கினவர் தான் என்னை ஆளுகை செய்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு செய்திருப்பாரானால் எனக்கும் அவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு பார்த்தீங்கன்னா, யோபுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனாலும் யோபுக்கு வந்த எந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் பின்னால் பார்த்தீங்கன்னா, he was blessed twice. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படி என்றால் நான் கடந்து போகிற இந்த பிரச்சனைக்கு பின்பாக எனக்கும் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொன்னவங்களுக்கு உண்டாகுவதாக. கர்த்தர் செய்வார். அதுக்கு தான் இந்த வேத வாக்கியங்கள். இதை குறித்த ஆழமான ரெவலேஷன். நம்ம வெறும் வேத வசனத்தை வாசித்து போகக்கூடாது. இவ்விதமான சம்பவம் ஒரு வேதத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா, இந்த சம்பவத்தில் என்னை நேசிக்கிறவர் கிரியை செய்திருக்கிறாருன்னா எனக்கும் கிரியை செய்வார். அதுதாங்க லேர்னிங், அதுதான் கற்றுக்கொள்ளுதல். எப்படின்னு தெரியலையே பாஸ்டிங் போட்டேன் இல்லை. முதல்ல வெளிப்பாடு வேணும். வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. வசனம் ஜீவனும். ஒரு வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா அது சும்மா வராது. வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை நான் ஒரு நாள் வெறுமையாய் பேசுகிறது இல்லை. சும்மா பேச மாட்டார் ஆண்டவர். அது தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், துதி ஆராதனையாக இருக்கட்டும், வெறுமையாக பேச மாட்டார். கிரியை செய்ய தான் பேசுகிறார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? எந்த வார்த்தைகளும் கிரியை செய்ய தான் ஆவியானவர் பேசுகிறார் என்பதை. தாவீது கூட பாருங்கள், he served sincerely. ஆனால் பல பாடுகள் வழியாக போனான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பல பாடுகள் வழியாக போனான். காடுகளும் மலைகளும் போய் ஒளிஞ்சு கொண்டான். ஆனால் அவனை என்னவா அபிஷேகம் பண்ணார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் அவன் பாடுகள் செஞ்சிச்சான். ஆனால் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி பாடுகளுக்கு பின்பாக இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். சில கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்துருப்பார். அந்த வாக்கு ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, அவர் உன்னை மோல்டு பண்ணுறார், உன்னை உருவாக்குகிறார். தாவீதை எல்லாம் உருவாக்கினார். ஒரு பராக்கிரமசாலியை உருவாக்கினார். ஒரு விசுவாச வீரனாய் உருவாக்கினார். ஒரு துதியின் ஒரு வீரனாய் அவனை உருவாக்கினார். பாட அப்போ தான் அவன் சொல்லுவான், உம்மாலே 400 now I got the strength Lord. இப்பொழுது எனக்கு பலன் வந்திருக்கிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு தாண்டுவேன். இதுதான் பலன். knowing the word, having the revelation of the word, தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு தாங்க ஒரு பெரிய பலன். இன்றைக்கி வார்த்தையின் வெளிப்பாடு நம்ம இல்லை. இந்த புஸ்தகத்தில் ஜீவன் இருக்குன்னு நம்ம அந்த வெளிப்பாடே இல்லை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த அபிஷேகம். இது வெளிப்படுத்துறது தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டு, கர்த்தர் நமக்கு டீச்சர். இதுதான் டீச்சர். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அவர் டீச் பண்ணுறார். நீ பேசும்போது இதை வாசிக்கும் பொழுது ஆவியானவரை பேசுவார். சில வேளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அந்த சவுண்டை சில பேர் விசுவாசிக்கிறது இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். கேட்குறோமா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இது ஒரு வேணும். வார்த்தையினுடைய ரெவலேஷன். அருமையான கர்த்தருடைய இந்த வார்த்தையில் இந்த பொறுமையும் இந்த ஆறுதலும் இந்த வார்த்தையில் இருக்கிறதுன்னு போகும்பொழுது தான் நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறது. இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். பிரியமானவள், இப்போ இஸ்ரவேலை குறித்து அவர் இந்த சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் நிறுத்தினோடனே மோசேவை கோலை நீட்டினார். தண்ணி என்ன செய்தது? பிளந்தது. இதெல்லாம் ஏன் எழுதி வச்சார்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெளிப்பாடு. என்னன்னா, வழி எங்கே இல்லையோ அங்கே வழியை இஸ்ரவேலுக்கு திறந்தது உண்மையானால் எனக்கு வழி திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் வசனத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு வேணும். எனக்கு ஆகாரமே இல்லாவிட்டாலும், இஸ்ரவேல் வனாந்திரத்தில் திரிந்தபோது ஆகாரம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார். அப்பனா எனக்கும் கொடுப்பார். ஊரில் பஞ்சம் வந்தபோது எலியாவுக்கு கேரித்தாற்றங்கரையில் காக்கையின் மூலமாக அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது உண்மையானால் எனக்கும் கர்த்தர் போஷிக்க உண்மை உள்ளார். ஆகாயத்தின் பட்சிகளை கவனித்து பார், விதைப்பதில்லை அவைகள் அறுப்பதில்லை. ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கும் தேவன் அவர் நம்மையும் போஷித்து வழி நடத்திடுவார். எனக்காக யாவற்றையும் செய்பவரே. ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவன், எலியாவின் மேல் போஷிக்கிற தேவன் எங்களையும் போஷிப்பார். நீ என்ன குறையில் இருக்கிற? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. ஊழியக்காரர்கள் நாங்கள் நாளை தினத்தை குறித்து கவலையில் அழைத்தவர் போஷிப்பார். அவரை நடத்துவார். எப்படி வேணும் வருங்க, எப்படி வேணும் வரும். சில வேளையில் நாங்கள் சில குறைவுகள் இருக்கும் பொழுது ஆண்டவரே வீட்டுக்கு அனுப்புவார், போய் பாரு அப்படி. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இவங்க இந்த பிரச்சனைக்காக வரோம். இல்லை, God has created a movement. ஒரு அசைவை உண்டாக்கி அனுப்புவார். இன்றைக்கி யாருக்கோ கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ஒரு அசைவை உண்டாக்கி நான் அனுப்புவேன். கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்போதுமே பார்த்தீங்க, தாவீதை எப்படி கொண்டு வந்தார், அதே போல் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உனக்கு சொல்கிறார், அடிமட்டத்திலிருந்து உன்னை உயர்த்துவேன். அது கீழே இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உன் ஊழியத்தின் பாதையில் கீழே இருந்து மேலே உயர்த்துவார். உன் பிஸ்னஸை மட்டமாக இருக்கா, அதிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். உன்னோட தொழிலில், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், உன்னுடைய எஜுகேஷனில் அடிமட்டத்தில் நீ இருக்கிறன்னு நினைக்காத, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னோட கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் எங்களை உயர்த்துவார். அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. when situation looking challenging, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பிரச்சனைகளெல்லாம் புயல் போல வீசும் பொழுது நம்ம எப்படி ஜெயம் கொள்ளுகிறோம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிறது. lean on the word of God. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள். கர்த்தர் இவருக்கு செய்திருக்கிறாரியா, இவருக்கு செய்திருக்கிறாருன்னா எனக்கும் செய்வார். நீங்கள் 119 சங்கீதத்தில் 28 வசனத்தை கூட வாசிங்களேன். 119 சங்கீதம் 28 வசனம். சஞ்சலத்தையும் என் ஆத்துமாவை கரைந்து போகிறது. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அப்போ தாவீதுக்கு தெரியும், என் இருதயம் கரைஞ்சு போகும்போது நான் நிற்கணும்னா உம்முடைய வசனம்தான். உம்முடைய வசனம், உம்முடைய வசனத்தினால் என்னை எடுத்து நிறுத்தும். உம்முடைய வசனத்தினால் என்னை எடுத்து நிறுத்தும். இப்படி தான் நம்ம சொல்லணும். என்றைக்கா நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, வசனத்தினால் எடுத்து நிறுத்தும்னு? கரைந்து போகிறோமே ஆண்டவரே, இந்த கரைந்து போகிறது நிற்கணும். நின்று நான் எழும்பி நிற்கணும்னா உம்முடைய வசனம்தான். வசனம் உயிர்ப்பிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. தேவனோட வார்த்தை உயிர்ப்பிக்கும். என்றைக்கும் கர்த்தரோட வார்த்தை உனக்கு வந்திருக்கிறது, இனியும் வரும். அந்த வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை நிலை நிறுத்தும். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் காரியங்கள் மாறுதலாய் கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. இன்னும் நீ அவிசுவாசத்தில் உட்கார்ந்துருந்தால் ஒன்றும் நடக்காது. தேவனோட வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிறதே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை தான். பிரியமான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வார்த்தை தான் இஸ் எ கம்ஃபர்டர் அண்ட் எ ஸ்ட்ரென்த்தனர். நம்மை ஆறுதல் படுத்துவதும் நம்மை பலப்படுத்துவதும் அந்த வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை தான் பிரியமா. டைனமிக் பவர் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதில் பயங்கரமான வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அதை யாரும் தடை பண்ண முடியாது. நான் செய்கிறதை தடுப்பவன்
எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஒன்று, அவர் உங்களை நேசிக்கிறபடினால செய்ய தொடங்கிட்டாருன்னா அவர் செய்வார். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் கையை மடக்க ஒரு நாளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு செய்வார்னு சொல்லுவேன். கர்த்தர் செய்வார். நீ விசுவாசத்தோட அறிக்கை பண்ண, கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆதியாகமம் 21:1-2 சாராளுக்கு கர்த்தர் சொன்னபடியே, போன மாதம் வாக்குத்தத்தம் அப்படி தான் பாஸ்டர் சொன்னார், சொன்னபடியே கர்த்தர் அவர் மூலமாக கொடுத்த வாக்குத்தத்தம் சொன்னபடியே செய்வார். உங்கள் கரங்களை வைத்து சொல்லுங்கள், சொன்னபடியே செய்வார். கர்த்தர் செய்வார். சாராளுக்கு சொன்னார், அதை கர்த்தர் என்ன செய்தார்? செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கணும். வசனத்தினாலே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். வசனத்தினால. மூன்றாவது காரியம், உங்களுடைய குறிக்கோளோடு ஜெபிக்கிற விசுவாச ஜெபத்தின் வெளிப்பாடு. விசுவாச ஜெபத்தின் வெளிப்பாடு. நான் ஜெபிக்கிறேன்னா ஜெபத்திற்கு பதில் வரும். அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். முதல் காரியம் என்னன்னு சொன்னேன்? தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. ரெண்டாவது தேவ வார்த்தையின் வெளிப்பாடு. மூன்றாவது ஜெபத்தின் வெளிப்பாடு. அருமையாக எனக்கு அது சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். ஏழை கூப்பிட்டான், அதாங்க ஜெபம். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லா இடுக்கண்களையும் நீக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நல்லா கவனிங்க. இதை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஜெபத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு என்னன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டார். கேட்பாரான்னு தெரில. அவிசுவாசமாக ஜெபம் பண்ணாதீங்க, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. ஊராபா சந்தாராக்கா, உன் குடும்பத்தில் மாறுதல் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? There will be change in your family, a dynamic change. கர்த்தர் ஒரு மாறுதலை கொண்டு வருவார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை எல்லா 1-2 இல்லை, உங்கள் கரங்களை வைத்து எல்லா இடுக்கண்ணிலிருந்து தப்பிக்கப்படுவேன். எல்லாத்திலையும். அதுதாங்க ஜெபம். ஜெபத்தோட வெளிப்பாடு என்னென்னா, இந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் வெளிப்பாடு. நாம் ஜெபிக்கும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வரும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கப்படும். ஒரு பெரிய மாற்றம் வரும். சாம்பலுக்கு பதிலாக என்ன வரும்? சிங்காரம் வரும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வரும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரேயர் சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஜெபம் எல்லாவற்றுக்கும் மாற்றம் கொண்டு வரும். இப்போ நீங்கள் ஜெபிச்சுன்னு இருக்கிறீங்க, எனக்கு கேட்குற ஆண்டவர் கேட்குறாரா இல்லையான்னு உங்களுக்கே சந்தேகம். நீங்களே சந்தேகப்படுவீங்க, கேட்டாரா கேட்கலையா? கான்ஃபிடென்ஸாக இருங்க. என்னை நேசிக்கிற என் மனவாளன் என் ஜெபத்தை கேட்பார். அதுதான் நம்முடைய கான்ஃபிடென்ஸ், அதுதான் நம்முடைய உறுதி. எனக்கு கேட்பார். சங்கீதம் 61ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனத்தில் பார்க்கிறதான வேளையில் அங்கே சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். 61:1-4 வசனங்கள். தேவனே கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உம்மை கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என்னை உயரமான கண்மலையில கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துருவமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன்.
தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். வந்து அடைவேன். இங்கே பாருங்க, அவனோட ஜெபம் உயர்ந்த அடைக்கத்தில் கொண்டு போய், கடையாந்தரத்திலிருந்து கூப்பிடுவேன்பா, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வை. இதுதான் நம்முடைய விசுவாசம். சும்மா ஏன் 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 கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயம் கொள்கிற வாழ்க்கை தான் எல்லாவற்றிலும். ஒன்று மாத்திரம், நீ சில காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற இல்லை, உன் ஜபத்தை சாதாரணமாக நினச்சிக்காத. உன் ஜபத்தை கேட்குற ஒரு மணவாளன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த வெளிப்பாடு வேணும். அந்த விசுவாச ஜபத்திற்கு பதில் வரும். காத்திரு, நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பி இருக்கிறவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்போ நீ வெறுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் கண்மலையிலே உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகியதான் ப்ரேயர் இஸ் நாட் ஓன்லி சிங், கொடு கொடு என்று நாம் கேட்கிறது ஜெபம், அது மாத்திரம் ஜெபம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனையின் மத்தியில் நான் கடந்து போவதற்கு ஒரு பலனையும் ஸ்டெமினாவும், ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா, ஒரு சத்துவத்தையும் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது ஜெபத்தினால தான் வரும். இதன் பேர் புரியுது. கொடு கொடுன்னு நம்ம கேட்குறது மாத்திரம் ஜெபம் இல்லைங்க. பிரச்சனை மத்தியிலும் அதை கடந்து போவதற்கு பலன் வேணும்ல, அது கொடுக்கறதே ஜெபந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கொடுக்கறது ஜெபந்தான். நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் பலத்தை நீங்கள் இழந்து தேவ பலத்தினால நிரப்பப்படுவீங்க. இதுதான் ப்ரேயர். சிலர் தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க ஜெபம் ஒரு அழுக்கு போக்கி மாதிரி, இட்ஸ் எ சோப். அது நம்முடைய எல்லா பாவங்களையும் அவை சுத்திகரிக்கிறது தான் இந்த ப்ரேயர் இஸ் எ சோப் பண்ணுவாங்க. எல்லாம் சுத்திகரித்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கும் நம்மை தகுதிப்படுத்துகிறது அவர் தான். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி கெத்செமனேயில் போய் 3 தரம் ஜெபம் பண்ணார் இல்லையா? ஜெபம் பண்ணார். அநேக ஜெப வீரர்கள் வேதத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபத்தை குறித்து வெளிப்பாடு, என் ஜெபத்தை என் தேவன் கேட்பார், அவர் எனக்கு செவி கொடுப்பார். தாவீது சொல்வான், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையிலே என்னை உயர்த்தி அவரை பாடும் புது பாட்டை என் நாவிலே தந்தார். இதான் ப்ரேயர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு புது பாட்டை கர்த்தர் தருவார்? இல்லை இல்லைன்ற பாட்டு போயிட்டு நிறைவு சம்பூர்ணம் என்கிற பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறவராக இருக்கார். He will give that. கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில், நீ ஜெபிக்கும் பொழுது there will be giants, ராட்சதர் இருப்பார்கள், தடைகள் இருக்கும், எல்லா விசாசின் கிரியைகள் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் உன்னோட யுத்தம் பண்ண வரும். ஏன்னா உன் ஜபத்துக்கு பதில் வரும்னு தெரியும். உன்னோட மனவாளன் உன் ஜபத்துக்கு பதில் தருவார்னு தெரியும். இதெல்லாம் எதிர்க்க வரும். எப்படி உலகத்தில் ஆமான்கள் கிறிஸ்தவ யூதர்களை அழிக்க நினைத்தார்களோ, அதுபோல் ஆமானுடைய ஆவிகள் இன்னும் உலகத்தில் இருக்குது. அவைகள் நம்மை எதிர்க்கிறது. இவைகள் மத்தியிலும் நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆமான் அவனுடைய திட்டத்தில் அவன் அழிக்கப்படுவான். அவன் என்ன வலையை வச்சானோ அதே வலையில் அவன் அகப்பட்டு போயிடுவான். அவன் அகப்பட்டு அவன் மரித்து போவான். அடுத்து ஒரு நாம் செய்ய வேண்டிய வெளிப்பாடு என்னென்றால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வெளிப்பாடு. மெயின்டைன் எ லைஃப் ஸ்டைல் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் ஜாய். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். புயல் வச்சினாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கும். நெகேமியா 8:10 நான் வாசிக்கும் பொழுது, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். உங்கள் பலன் 8:10 இந்த கடைசி பகுதியில் வாசிக்கிறேன். ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர், மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான்.
நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு பலனை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஆகவே உன் வாழ்க்கையில் நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னை பலப்படுத்த உன் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு பலனை நீ பெற்றுக்கொள்வாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூ ரிஜாய்ஸ் வில். நீ சந்தோஷப்படும் பொழுது முதல் ஆள் யார் ஏமாந்து போகிறான்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிசாசு தான் ஏமாந்து போவான். இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை தூஷிக்கலையே. யார் கர்த்தரை தூஷிக்கலை வேதத்தில்? யோபு. இவ்வளோ பாடுகள் கர்த்தரை தூஷிக்கலை. அவனுடைய சந்தோஷம் பிசாசை நடுங்க வைத்தது. நீங்கள் பிரச்சனை மத்தியில் போனால் கூட கர்த்தருக்குள்ள மகிழுங்க. பிசாசுக்கு ஒரு சமட்டடி நீங்கள் கொடுக்குறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூ ரிஜாய்ஸ் வில் ஃபர்ஸ்ட்ரேட் த டெவில் இன் ஆல் யுவர் சிச்சுவேஷன். ரிஜாய்ஸ். எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவளாய் இருக்கணும். பிசாசுக்கு வழி விட்டுறாதீங்க. பிரச்சனை வரும்பொழுது ஐயோ இதோ பிரச்சனையா இல்லை, கர்த்தருக்குள் மகிங்க. அவர் தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டால் அடுத்த அன்பு கூறுவர்களுக்கு சகலமோ, இந்த பிரச்சனை சகலமோ நன்மைக்கு ஏதுவாமானே அப்படின்னு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுங்க. வர்ஷிப். நீங்கள் வர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா பிசாசுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் யாருக்கு வரும்? பிசாசுக்கு வரும். இன்றைக்கும் அருமையான விசுவாசியை நீ கடந்து போகிற எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. நீங்கள் யோபை குறித்து வாசித்தீங்கன்னா, யோபு என்ன செய்தான்னா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனை என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, தரையில் உட்கார்ந்து அப்படின்னு இருக்கு 1:20 அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்துன்னு இங்கிலீஷ் தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வர்ஷிப்டுன்னு இருக்கும். கர்த்தரை துதித்தான் இருக்கும். தமிழில் எப்படி இருக்குது? பணிந்தான். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் வருது பாருங்கள், வர்ஷிப்டு அண்ட் வர்ஷிப்டு. அவன் கர்த்தரை துதிச்சான். எல்லாம் போயிடுச்சு. இந்த துதி தான் மரண அடி. யாருக்குன்னா பிசாசுக்கு மரண அடி. உன் பிரச்சனை மத்தலும் கர்த்தரை துதி. அவன் வஸ்திரத்தை கிழிச்சான், கீழே உட்காந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தமிழில் பணிந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய வார்த்தையை பணிந்தான் என்று ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வர்ஷிப்பில் தான் முடியும். ஆனால் இங்கிலீஷில் வர்ஷிப்புன்னு போட்டான். அவன் கர்த்தரை ஆராதித்தான் என்று பார்க்கிறோம். அதனால தான் எது இல்லைனாலும் நீ ஆராதனை பண்ண, அது வரும். ஆபக்குக்கில் நம்ம வாசிக்கிறோம்ல, கடைசி அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கும் பொழுது, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆடு முதலற்று போனாலும், ஆபக்குக் 3:17 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, yet I will rejoice. என் ரட்சிப்பின் தேவன் நான் களி கூறுவேன். ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா God of my salvation. God of my salvation அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் இல்லாமல் போனாலும் இவைகள் மத்தியிலும் என்னை ரட்சிக்கிற, விடுவிக்கிற, காப்பாற்றுகிற என் கர்த்தரை நான் துதிப்பேன். இதுதான் இந்த வசனத்தோட விளக்கமே. Yet I will rejoice the God of my salvation. அவருக்குள்ள சந்தோஷமாக இருப்பேன். என்னை விடுவிக்கிற கர்த்தர். இது இல்லாமல் போனாலும் உன் துதி கிரியை நடப்பிக்க வைக்கும். இதுதான் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. எதை இழந்தாலும் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடாத.
நீ எதை இழந்தாலும் திரும்பி வரும். அது நீ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும் பொழுது எல்லாம் வரும். யோபுக்கு தெரியும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவன் இருப்பேன். அதான் ஏன்னா அவன் பொழுதில் உட்கார்ந்த உடனே கர்த்தரை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டான், துதிக்க ஆரம்பிச்சிட்டான். துதி ஒரு பெரிய ஒரு பலன் பிரியமானவர்களே. ஆகவே உன்னுடைய உணர்வுகளெல்லாம் எஃபெக்ட்ஸ் யுவர் எமோஷன்ஸ். அந்த பயங்கரமாக அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பயம், திகில், இதெல்லாம் அடக்கி போடுறது என்னன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான். இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக ஆக ஆக உன்னை குறித்து, உன் காரியத்தை குறித்த பயம், உன் வியாதியை குறித்த பயம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஒன்று மட்டும் தெரியும், என்னை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. யூ மஸ்ட் கிவ் ப்ரைஸ் டு ஈவன் இன் ஒர்க். நல்ல கர்த்தரை நன்றி செலுத்திட்டே இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகும். பவுலும் சீலாவும் துதிச்சாங்க. என்ன மகிழ்ச்சியாக இருந்தா, ஐயோ அடிச்சு போட்டானுங்களே, இது பண்ணிட்டானுங்களே, கை காலெலாம் கட்டு இதில் தொழுவத்தில் கட்டிட்டாங்களே, அதெல்லாம் கவலைப்படல. தொழுவத்தில் வேணால் கட்டுறா, என் மகிழ்ச்சியை உன்னால் தடை பண்ண முடியாது. என்னுடைய கர்த்தருக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும், என்னை வெளியே கொண்டு வந்துடும். அதுதான் பவுல் சொல்லுவான், சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம்ல, மகிழ்ச்சியாக இருங்க. ஐ say it again, rejoice in the Lord. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். அந்த வசனம் மட்டும் வாசிக்க, பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். It reminds again to rejoice in the Lord. மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அது சொல்கிறாரு, வெறும் ஒரு மகிழ்ச்சியாயிருன்னு சொல்லல, நான் திருப்பியும் சொல்கிறேன்னா அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பாடுகள் மத்தியில் அவனை அதை ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தான். பவுலும் சீலாமும் அவர் என்னதான் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் மகிழ்ச்சியாக இருந்தார். இப்போ தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பலன் என்கிற வெளிப்பாடு நமக்கு வேணும். என்ன பிரச்சனை வருத்தம், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் காட். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். அது இல்லாமல் போனாலும், எது இல்லாமல் போனாலும் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஐ எம் நாட் ஸ்டெயில். ஆண்டவரே, நான் வாளல்ல, என்னை தலையாய் மாற்றுவேன். நான் கீழல்ல, என்னை மேலாக மாற்றுவேன். அதை ரிஜாய்ஸிங் பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. சில நாள் அப்படியே நம்ம சொங்கி போயிடுவோம். பலவீனம் வந்துடுச்சுன்னா, பணக்குறைவு வந்துடுச்சுன்னா, குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுச்சுன்னா, ஒரு மரியாதை நமக்கு வந்துடுச்சுன்னா, நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீங்கன்னா சோர்ந்துருவீங்க. நீ கனவீனம் அடைஞ்சாலும் சரி, நீ கனவீனம் அடைஞ்ச இடத்துல உன்னை உயர்த்தி நிற்கிறதே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். உன்னை உயர்த்துவார், அந்த இடத்துல உயர்த்துவார். ஆனால் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைலாம் வரும். இல்லை, நீ துதிச்சுக்கிட்டே இரு, அந்த இடத்துல உன்னை மெஜஸ்டிக்காக கர்த்தர் நிற்க வைப்பார். கடைசியாய் ஒன்று தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு. தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு ஆயுதம். இட்ஸ் அ வெப்பன் ஆஃப் பவர். ஒரு வல்லமையின் ஆயுதம் பிரியமானவர்கள். இந்த தீர்க்க தரிசனம் வசனத்தின் அடிப்படையில் இருக்கும். இட் வில் பி ரிட்டன் இன் த பவுண்ட்ரி ஆஃப் ஸ்கிரிப்சர். வசனத்தின் அடிப்படையில். புதிய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனத்துக்கும் பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பேசினார். புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, அவர் பேசின எல்லா வசனத்தையும் உறுதிப்படுத்துவது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனம். அவர் அங்கே பேசின காரியங்கள், அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிப்பாடுகள், இவைகளெல்லாம் வசனத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் அதை திருப்பி உறுதிப்படுத்தி பேசி அதற்கு ஜீவனை கொடுக்கறது தான் புதிய ஏற்பாட்டோடைய இது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எப்பொழுதும் தேவை. யூ நீட் எ ப்ராஃபட்டிக் வேர்ட் ஃப்ரம் த லார்ட். ப்ராஃபட்டிக் வேர்டு, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஊழியக்காரங்க மூலமாகவும் வரும், பிரசங்கத்தின் மூலமாக வரும், பாடல் மூலமாக வரும், ஆராதனை மூலமாக வரும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம வெளிப்பாடு, ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பேசுவார். அது தீர்க்க தரிசன வார்த்தை.
நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை வரும், தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த வார்த்தையில் நீங்கள் நிற்கும் பொழுது, நீங்கள் சபைக்கு வர்றீங்களே, அந்த வார்த்தையோடைய முடிவு கண்டினியூவேஷன் எங்கே வரும்னா சபையில் தான் வரும். எத்தனை பேர் வழங்க நான் சொல்லுகிறது? நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை ஜெபத்திலோ வேத வசிப்பிலையோ அல்லது நீங்கள் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிற, கர்த்தர் எது பேசினாலும் உன்னோட அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த வார்த்தை சிலவள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். பவுல்கிட்ட ஆண்டவர் நேராக பேசினாரா இல்லையா? பேசினார். அதுக்கப்புறம் அவன் அனேனியா வீட்டுக்கு போனவுடனே அவனோட ஊழியத்தை குறித்து தானே நிறைவு, அந்த அந்த தீர்க்க தரிசன முடிவு வந்து அங்கே தேவனுடைய சபையாகிய அங்கே தான் முடிஞ்சிச்சு. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி ப்ராஃபட்டிக் வேர்டு. உங்களுக்குள்ளேயே அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களே, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறீங்க, அதனால தான் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுறீங்க. அந்நிய பாஷை பேசும் பொழுது சில தேவனோட ரகசியம் பேசுகிறான். தேவனும் அவனும் என்ன செய்கிறாங்க? ரகசியம் தேவனோடு பேசுகிறார். தேவனும் அந்த வார்த்தைகளை அந்த அந்நிய பாஷையிலே போடுவார். நீங்களும் உங்களுடைய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசுவீர்கள். அதோட நிறைவு எங்கே வரும்னா சபையில் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, there has to be a voice other than your voice. உன்னுடைய சத்தத்தை விட வேறு ஒரு சத்தம் உனக்கு கேட்கப்படணும். நீ வீட்டில் இருந்து ஜெபிச்சாலும் சரி, வேதம் வாசித்தாலும் சரி, ஒரு சத்தம் உனக்கு கேட்கணும். அந்த ஒரு தாகம் இருக்கும் பொழுது டைரக்ட்லி காட் ஸ்பீக்ஸ் டு யூ. கர்த்தர் உன்னோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வசனங்கள் எப்பொழுதுமே நிறைவேறுகிறதா இருக்கிறது. சமாரியாவில் பஞ்சம் உண்டாயிடுச்சு. எலியா சொன்னால் அடுத்த நாளில் உனக்கு இது நடக்கணும். 24 மணி நேரத்தில் நடந்துச்சு. உங்கள் கரங்களை வைத்து சொல்லுங்கள், 24 மணி நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். காட் வில் டு தட். கர்த்தர் செய்வார். நீ விசுவாசிக்கலைன்னா அப்படியே உட்காரு, உனக்கு நடக்கவே நடக்காது. 24 என்ன 2400 வருஷம் ஆனாலும் உனக்கு நடக்காது. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய தடைபடாது. தீர்க்க தரிசன வசனங்களை நம்புங்க, விசுவாசிங்க. என் ஜனங்களோடு நான் விருதாவாய் பேசுகிறது இல்லை. கர்த்தர் உன்னை பேசிட்டு அதை செய்வார். மோசேட்ட சொன்னார், மோசே நீ இஸ்ரவேலை என்ன செய்யணும்? நீ வழி நடத்தணும்னு சொன்னார். அவன் நேராக போய் சொன்னான், ஜனங்கள்கிட்ட சொன்னான், கர்த்தர் என்னோட பேசினார், எகிப்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு போனார். பார்வோன்ட்ட போய் சொன்னார், என் ஜனங்களை விடுன்னு கர்த்தர் என்ன. அவன் கேட்குற, உன் தேவன் யாரான்னு? என் தேவன் யெகோவாயா. அவர் ஆராதிக்க கர்த்தர் பேசினபடியே அவளை கொண்டு வந்தார். கோலை நீட்டுனாரு, அவன்கிட்ட பேசின தீர்க்க தரிசனமாக நீட்டினா வழி திறந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, let the people out of Egypt. தன்னுடைய ஜனங்கள்கிட்ட கர்த்தர் பேசுவார், தீர்க்க தரிசனமாக பேசுவார், பிரசங்கத்து மூலமாக பேசுவார், வர்ஷிப் மூலமாக பேசுவார், பாடல் மூலமாக. சில டைமில் பாடல் நடத்திட்டு இருக்க ஊழியக்காரங்க சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, அதுலேயும் தீர்க்க தரிசனம் இருக்கும். அதை விசுவாசிக்கணும். யார் பேசுகிறா, யார் பிரசங்கம் பண்ணுறா, அது தேவையில்லை. எனக்குன்னு தேவனோட வார்த்தை வருகிறதா, அது முக்கியம். அது முக்கியம். God will speak over his people. உன்னுடைய கடினமான இம்பாசிபிள் சிச்சுவேஷன், இன்றைக்கி யாருக்கு கர்த்தர் பேசுகிறார்? உன்னுடைய கடினமான சூழ்நிலைக்கு கர்த்தரோட வார்த்தை வரும். ஏன்னா அவர் உன்னுடைய மனவாளன். அவர் உன்னை கைவிட மாட்டார். எல்லா வார்த்தைகளும் பி அட்டன்டிவ் டு த ப்ராஃபட்டிக் வேர்டு. தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு ரொம்ப அட்டன்டிவாக இரு. அது ரொம்ப அந்த வெளிப்பாடு வேணும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் கொண்டு வரும். நேற்று தினத்தில் இருந்த சூழ்நிலையை நாளைக்கு உள்ள ஒரு செழிப்புக்கு கொண்டு போகிறதே தீர்க்க தரிசன வார்த்தைகள். எத்தனை பேருக்கு வழங்குது? தீர்க்க தரிசனத்தை பற்றி ஒரு பிரசங்கம் எடுத்தால் அது 1.5-2 மணி நேரம் கூட போகும். நான் உங்களுக்கு சுருக்கமாய் முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவன் ஒரு மனுஷன் மூலமாகவோ ஒரு தேவ ஊழியர் மூலமாகவோ தனிப்பட்ட உங்களிடத்திலேயே கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில் ஜீவன் இருக்குன்னு நீங்கள் நினைங்க.
கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, the prophetic word can lift you up. தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. தூக்கி எடுக்குங்க, தூக்கி எடுக்கும். அதுதான் you have to be very keen in hearing the word of God. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும்? don't neglect the word of God. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை ஒரு நாளும் அசட்டை பண்ணி விட்டுறாது, அதை பிடித்துக்கொள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், உயரமான ஸ்தலங்களிலே உன்னை நடக்க பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்கள், உயரமான ஸ்தலங்களில். ஆபக்குக் 3:19 தான் நினைக்கிறேன். 3:19 அந்த வசனம் இருக்கணும். He will make me to walk upon mighty high place. இப்பொழுது பல பிரச்சனையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அதுதானே வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இதான் வாக்குத்தத்தம். உயரமான ஸ்தலங்களில் என்னை மான் கால்களை போல் ஆக்கினா நம்மளுடைய there will be a change in our life. சேஞ்ச், ஒரு மாறுதல் வரப்போகிறது. நீ உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உன்னை உயர பண்ணுவார். இருக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். இந்த வெளிப்பாடுகள்லாம் நமக்கு வேணும். we should have this revelation. இந்த ரெவலேஷன் இருந்தால் கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் தாங்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனைக்கு காத்திடுவார் கிருபையினால. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஜெபத்தோடு முடிப்போம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள், எல்லாரும் கரங்களை தட்டி காத்தி, எல்லாரும் பிரதர்ஸ் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் உரவ ஷபலவரிய கரவணியா இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், இடியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், இடியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். அல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை நம்புவேன். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை அத்திமாரா துறிவிடாமல் காத்து மந்தை முதலுக்காலம். அத்திமாரா துறிவிடாமல் காத்து மந்தை முதலுக்காலம். கர்த்தருக்கு
வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, 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 நம்புவேன் இயேசுவை. குரபஷபலபரியந்தர ரிகபானியாசியந்தரோகபோலியா. We thank you Lord, we thank you Jesus. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்திலே சமத்தில் வருகிறோம். புயலை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீர் பேசினார். ஆண்டவரே, நாங்கள் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு எதிராய் வருகிற எந்த புயலையும் நாங்கள் சந்திக்க பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதை மேற்கொள்ள பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதை ஜெயங்கொள்ளுகிற பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வசனத்தின் ஆதாரத்தோடு எங்களோடு பேசினேன். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவள் சந்தித்து கொண்டிருக்கிற சந்திக்க போகிற எந்த வாழ்க்கையின் புயலானாலும் அவள் மேற்கொண்டு ஜெயம் கொள்வார்கள். ஆண்டவர், நீர் கொடுத்த வசனத்தின்படி உன்னதங்களிலே நீர் ஏற பண்ணுவீர். ஆண்டவரை கீழே இருந்து அவளை மேலே அனுபவத்தில் உயர்த்துவீர் என்பதை வாக்கு பண்ணினது போல கர்த்தர் அவளை நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே.